நம்ம மேலே யார் கோவப்படுறாங்களோ அவங்க தான் உண்மையான பாசம் அன்பு நம்ம மேலே இருக்கும். ஏன் அதை இது பதிவு சொல்கிறேன்னா, நம்ம மேலே அக்கறைப்படுற மாதிரி பாசம் காட்டுற மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா திட்டலாம், அம்மா திட்டலாம், அண்ணன் திட்டலாம், இல்லை அக்கா தங்க யார் ஒன்றும் திட்டலாம். ஆனால் உண்மையான பாசம் அங்கே தான் இருக்கும். அதை புரிஞ்சிக்காம நம்ம அவங்க மேலே கோவப்படுவோம். எதுக்காக சொல்கிறேன்னா, நேற்றுக்கு ஜிஹெச் ஏண்டா நானும் வெங்கடேசன் இருந்தோம். ஒரு வயசான ஒரு அப்பா வந்து பிளட் பார்சல் உட்காந்தாரு. நான் ஏன் எந்த ஊர்னு சொன்னால் ஒரு ஊர் சொன்னார். இங்கேருந்து வந்துட்டேன்ப்பா, பசங்க வீட்டில் சேர்க்கலை, அதனால் வந்துட்டேன். நைட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்குவேன், காலையில் வந்து வெளியே உட்காந்துருவோம்ப்பா, தர்மம் ஏந்தி பிழைக்கிறேன்பான்றாரு. இன்னைக்கு ஒரு சில அப்பாங்களுடைய நிலைமை தாங்க இருக்கு. அம்மா அவங்களே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அம்மாவால் வேலை ஆகணும், அவங்க பசங்களை பார்த்துக்கணும், அவங்க வீட்டு வேலை செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அப்பாவால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால ஒரு அவங்களுக்கும் தப்பு பண்ணுவாங்க. அவங்களால முடியலன்னு சொன்னா அவங்களே அனுப்பத்தி பார்ப்பாங்க. மேடம் படத்தில் சொல்ல முடியும், யாரு பெத்த புள்ள பெத்த அம்மாவா யாருக்கு கட்சி வரைக்கும் கஞ்சி ஊற்றணும். அம்மா தான் முக்கியம்னு சொல்றவங்க எதுக்காக தெரியுமா? அவங்க இந்த துணி துவைக்கிறதுக்கு, இது துவைக்கிறதுக்கு, அதுக்கு தான் அம்மா ஒண்ணுப்பாங்க. இது வந்து இந்த நாட்டு அம்மாவுடைய தீர்ப்பு. அப்பா அம்மாவங்களுக்கு கட்சி வரைக்கும் சோறு போடணும். நன்றி, வணக்கம். ஏன்னா நாளைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ வெற்றி தோல்ல யார் கூட இருப்பாங்கன்னா நம்ம அப்பா அம்மா.